ஹாய் கைஸ் 23rd எபிசோட் பார்க்கலாமா? எங்க இந்த பிரின்சி ஏதோ மேப்ல ரூட் மாதிரி வரைஞ்சிட்டு இருக்கா என்னன்னு தெரியல. அப்போ ஜுவர் வரா. வந்ததுமே பிரின்சிக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு எப்படியோ நீங்க நினைச்ச மாதிரியே பண்ணிட்டீங்க, நீங்க நினைச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அப்படின்னு புகழ்ந்துட்டு இருக்கான். அப்ப அவன் சொல்றான், வா வந்து என் பக்கத்துல உட்காரு, நம்ம ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுமே இவளும் போய் பக்கத்துல உட்கார்றா. ரெண்டு பேருமே ட்ரிங்க் பண்ணிட்டே பேசிட்டு இருக்கும்போது அப்ப ஜுவர் சொல்றா, நீங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பீங்க போலயே, ஒரே ஒரு வாட்டி தான் அந்த மினிஸ்டர் மேப்பை காமிச்சிருப்பாரு, அப்பவே அந்த ரூட் எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டீங்க போலயே அப்படின்னு சொல்றான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு மேப் வச்சு வரைஞ்சிட்டு இருப்பான்ல, அந்த மேப் வந்து இவன் கிட்ட தான் பாதி மேப் இருக்கே, இன்னொரு பாதி மேப் அந்த மினிஸ்டர் கிட்ட இருந்திருக்கும். அந்த ரூட் எல்லாமே ஞாபகம் வச்சுட்டு வந்திருக்கான். ஆனா இவன் கிட்ட இன்னொரு பாதி மேப் இருந்தும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா மினிஸ்டர் கிட்ட தான் அந்த சீக்ரெட் ரூட்டை ரிவீல் பண்ற அந்த பிளம் வைன் இருக்கு. அந்த பிளம் வைன் பண்ணணும் அப்படின்னா சீக்ரெட்டான ரெசிபி எல்லாமே நிறைய தெரிஞ்சாதான் பண்ண முடியும். அது வேற ஓபன் பண்ணிட்டாங்க அப்படின்னா 6 மந்த்ஸ்ல முடிய வேற போகுதுன்னு சொல்லியிருக்காங்களா, அதனால இவன் பயந்துட்டு இருக்கான். அப்பா இந்த ஜுவர் என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க என்ன என்ன மறந்துட்டீங்களா, என்னோட ஃபேமிலியே வந்து ஒயின் பண்றதுக்கு பேர் போன ஃபேமிலி, நான் உங்களுக்காக பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் அவனும் சொல்றான், ஆமா இல்ல நீ ஒயின் நல்லா பண்ணுவல, நான் மறந்தே போயிட்டேன், எனக்காக எப்படியாச்சும் சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொடு அப்படின்னு சொல்லிடுறான். இவளும் சரி ஓகே, நான் எவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இந்த பிரின்சி என்ன சொல்றான்னா, பரவாயில்லையே நீ என்ன ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்க, நான் வந்து என்னோட மனசுல என்னோட அசிஸ்டன்ட் சாங் வை தவிர வேற யாருக்குமே இடம் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா நீ எப்படியும் என் மனசுக்குள்ள போயிட்ட அப்படின்னு சொல்றான். நீ எனக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே புரிஞ்சு நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் பெட்ல உட்கார்றான். அந்த அன்னைக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்காங்க. அடுத்த நாள் இந்த ஜூவர் வந்து கடையில போய் பார்க்கறான். ஏன்னா எல்லாரையும் வந்து இந்த ஒயின் பண்ண சொல்லியிருப்பா. அவங்களாலயும் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணியிருப்பாங்க, யாருனாலையுமே அந்த ப்ளம் ஒயின் பண்ணிருக்கவே முடியாது. அப்ப அவன் அந்த கடையில இருக்கவங்க கிட்ட கேட்கறான். அவங்க சொல்றாங்க, இது ஆக்சுவலி நீங்க ப்ளம் ஒயின் ஈஸியா சொல்லிட்டீங்க, ஆனா இதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எல்லாம் யாரும் யூஸ் பண்றதே கிடையாது, ஆனா இது ரொம்ப கஷ்டம் ரெசிபி எல்லாம் இல்லாம பண்றது அப்படின்னு சொல்றப்போ இவ கேட்கறா, இந்த லூ ஐலண்ட் ஒன்ஸ் டேஸ்ட் பண்ணிட்டா அப்படின்னா அவளால அதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பா 90% சான்ஸ் இருக்கு அவங்களால பண்ண முடியும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்போ இவ வேற வழியே இல்ல, அவகிட்ட தான் கேட்டாகணும் அப்படின்ட்டு அந்த ஜெயிலுக்கு போறா. இந்த ஜுவர் அங்க போயிட்டு ஹீரோயின் கிட்டயே டீல் பேசலாமா அப்படின்னு கேக்குறா. ஹீரோயின் வந்து என்ன டீல் சொல்லு, உன்னாலதான் சொல்லாம இருக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அவளும் சொல்றா, உன்னாலதான் ஒரு ஒயினை டேஸ்ட் பண்ணிட்டா அதை பண்ண முடியும்ல, அப்ப நீ எனக்காக ப்ளம் ஒயின் பண்ணி கொடுத்த அப்படின்னா உன்னை நான் வெளியே எடுக்கிறேன் அப்படின்னு டீல் பேசுறா. அப்போ ஹீரோயின் சொல்றா, எதுக்காக ப்ளம் ஒயின் வேணும், அப்ப கண்டிப்பா பிரின்சி தானே உன்னை அனுப்பிச்சு வச்சிருக்கான், பிரின்சி கிட்ட தானே பாதி மேப் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவ சொல்றா, இல்லையே பிரின்சி கிட்ட எல்லாம் மேப் இல்ல, அவரு வந்து மினிஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ப்ளம் ஒயின் பண்ண சொல்லி கேட்டாரு, மத்தபடி எல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு கேக்குறா. ஆனா ஹீரோயின் சொல்லிடுறா, நான் செத்தா கூட உங்களுக்கு அந்த ஒயினை பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ நீ உன் புருஷன் உன் அண்ணன் எல்லாருமே இங்க இருந்தே செத்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் நம்ம அசிஸ்டன்ட்ட போயிட்டு நம்ம மினிஸ்டர் மீட் பண்ணி பேசுறான். என்ன சொல்றான்னா, நீங்க வந்து ஹீரோ சின்ன வயசுல இருந்து வளர்றத நீங்க கூட இருந்தே பார்த்திருக்கீங்க, ஹீரோ ட்ரெஷர் மேப்புக்காக இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது மினிஸ்டரே சொல்றாரு, கண்டிப்பா வந்து ஹீரோ அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டான் அப்படிங்கிறது எனக்குமே தெரியும், ஆனா வேற வழியே இல்லையே, ஹீரோயின் அவ்வளோ பேர் முன்னாடி எல்லார் முன்னாடியும் நான் தான் லூவாயிலங்கிறது ஒத்துக்கிட்டா, ஹீரோ வந்து நான் தான் ட்ரெஷர் மேப்புக்காக பண்ணேன் அப்படின்னு அவன் வாயாலேயே சொல்லிட்டான், அதனால இப்போ என்னால எதுவுமே பண்ண முடியாது, ஆனா இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு, புதுசா ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அசிஸ்டன்ட் சொல்றான், நான் போய் எவிடன்ஸ் இருக்கான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்றான். சரி ஓகே, எதனால சீக்கிரமா பண்ண, நமக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. எங்க இந்த ஜுவர் வந்து பிரின்சி பாக்குறதுக்காக போறான். இந்த பிரின்சி இந்த ஜுவரை இழுத்து மடியில உட்கார வச்சுட்டு, என்னாச்சு அந்த ப்ளம் ஒயின் கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேக்குறான். அப்ப ஜுவர் சொல்றான், இல்ல இதை கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன்னா ப்ளம் ஒயின்ங்கிறது ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே அழிஞ்சு போனது, யாருமே யூஸ் பண்றது இல்ல, ரெசிபி தெரியாம யாருனாலுமே பண்ண முடியல, ஆனா ஒருத்தர்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான். அப்போ இந்த பிரின்சி கேக்குறான், யாருனால பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினால கண்டிப்பா பண்ண முடியும், ஏன்னா ஹீரோயின் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணா அப்படின்னாலே அவளால கண்டிப்பா அதை பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்றான். ஆனா அவளுக்கு திமிரு கொஞ்சம் அதிகம், நான் போய் அவகிட்ட கேட்டேன் எனக்காக இந்த ஒயினை பண்ணி கொடு அப்படின்னு கேட்கும்போது என்னால முடியாது அப்படின்னு சொல்லி என்ன அனுப்பி வச்சுட்டா, ஆனா நீங்க நினைச்சா பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், ஏதாவது பண்ணி அவளை பண்ண வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது நீ ஏன்டி செல்லம் கவலைப்படுற, நான் அவளை பண்ண வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பாக்குறதுக்காக போறான். அங்க போனதுமே ஹீரோ கேக்குறான், என்ன நீ ரொம்ப நாளுக்கு முன்னாடியே வருவேன்னு நினைச்சேன், ஆனா இவ்வளோ லேட்டா வந்திருக்கேன் அப்படிங்கும்போது ஹீரோ கரெக்டா சொல்றான், என்ன உனக்கு ப்ளம் ஒயின் பண்ணணும்னு இவ்வளோ நாளா நீ ட்ரை பண்ணியிருப்ப, ஆனா உன்னால பண்ண முடியாம போயிருக்கும், கண்டுபிடிக்க முடியாமையும் போயிருக்கும், இப்போ ஒரே வழி ஹீரோயின் தான் அப்படிங்கிறது உனக்கும் தெரிஞ்சிருக்கும் எனக்கும் தெரியும், அதை பத்தி தான் இப்போ நீ என்கிட்ட பேச வந்திருக்க அப்படிங்கிறது எனக்கும் கிளியராகவே தெரியும் அப்படின்னு ஹீரோ சொன்னதுக்கு அப்புறம் பிரின்சி என்ன சொல்றான்னா, உனக்கே நல்லா தெரியும் என்னோட சப்போர்ட் இல்லாம இப்போதைக்கு யாராலையுமே உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படிங்கிறது, ஸோ நீ ஏன் இவ்வளோ ஸ்டபனா இருக்க, ஒத்துக்கோ நான் என்ன சொல்றனோ அப்படிங்கும்போது நீயே சொல்லு என்ன ஐடியா வச்சிருக்க அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அப்போ இந்த பிரின்சி என்ன சொல்றான் அப்படின்னா, கண்டிப்பா
நான் உன்ன வெளிய விடுறதா எனக்கு ஐடியாவே கிடையாது. ஆனா, நீ செத்துட்ட அப்டின்னா, ஹீரோயின் எனக்காக ப்ளம் ஒயின் பண்ணி குடுத்தாங்கன்னா, ஹீரோயினையும், ஹீரோயினோட அண்ணனையும் நான் விட்டுர்றேன் அப்டிங்கிறான். அப்போ ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்கல. எல்லா பிரச்சனைக்குமே காரணம் நான் தான். அது மட்டும் இல்லாம இந்த ட்ரெஷர் மேப் அப்டி இப்டின்னு எல்லா பழியுமே நீ என் மேலயே போட்டுக்கோ. எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும். ஹீரோயினையும், ஹீரோயினோட அண்ணனையும் விட்டுறணும் அப்டிங்கிறதுக்கு. அப்போ பிரின்சி சொல்றான், "நீ எல்லா பழியுமே ஏத்துட்டு நீ செத்து போற அப்டின்னா, நான் வாக்கு மாற மாட்டேன்ப்பா. கண்டிப்பா ஹீரோயினையும், அண்ணனையும் விட்டுருவேன்" அப்டின்னு சொல்றான். அப்போ ஹீரோ கேட்குறான், "நான் ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஹீரோயின பார்க்கணும். நான் சாகுறதுக்கு முன்னாடியே" அப்டின்னு சொன்ன உடனே இந்த பிரின்சி சொல்றான், "ச்சே! நீ இவ்ளோ ரொமான்டிக்கா இருப்பன்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. தாராளமா பார்த்துக்கோ" அப்டின்னு சொல்லிர்றான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சரி ஹீரோயின பார்க்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. அங்க போனா ஹீரோயின் வந்ததும் கேட்குறா, "ஏதாச்சும் அடிபட்டுருக்கா? உங்கள அடிச்சாங்களா?" அப்டின்லாம் கேட்கும்போது ஹீரோ சொல்றான், "ச்சே! அப்டிலாம் எதுவுமே இல்ல. நீ நல்லா இருக்கல்ல" அப்டின்னு சொல்லி 2 பேரும் மாத்தி மாத்தி அப்டியே காதுல பொழிஞ்சுக்கிறாங்க. அப்போ ஹீரோ சொல்றான், "நான் உன்கிட்ட ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்ல, உன்ன எப்படியும் காப்பாத்துவேன் அப்படின்னு. கண்டிப்பா நான் உன்ன காப்பாத்தி இங்கருந்து வெளிய கூட்டிட்டு போவேன்" அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோயின் சொல்றா, "கண்டிப்பா நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு இன்னுமே நெறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த ப்ளம் ஒயின என்ன தவிர யாருனாலயுமே பண்ண முடியாது. அதனால கண்டிப்பா நம்மள வந்து உயிரோட தான் வச்சிருப்பாங்க" அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோ சொல்றான், "கண்டிப்பா நம்ம உயிரோட தான் இருக்க போறோம். நம்ம சந்தோஷமா இருப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து எதுவுமே சொல்லல. பிரின்சி கூட போட்டிருக்க டீல பத்தியெல்லாம் எதுவுமே சொல்லவே இல்ல. அப்போ ஹீரோ சொல்றான், "நீ அவங்களுக்காக ஒயின் பண்ணி குடு. ஆனா நீ ஒயின் பண்ணி குடுக்கணும் அப்டின்னா, அவங்க உன்ன வெளிய எடுக்கணும் அப்டிங்கிற ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கோ" அப்டின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சரி ஓகே நான் கெளம்பணும் லேட் ஆச்சு அப்டின்னு சொல்லி ஹீரோயினோட நெத்தியிலேயே ஒரு கிஸ் குடுத்துட்டு ஹீரோ கெளம்புறான். ஹீரோயினும் சரி போயிட்டு வாங்க அப்டின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. அப்போ மனசுல நெனச்சுக்கிறா, இந்த மாதிரி நம்ம வெளிய போயிட்டோம் அப்டின்னா, கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கலாம் அப்டின்னு நெனச்சுட்டு அனுப்பி வைக்கிறா. ஆனா ஹீரோக்கு மட்டும் தான் தெரியும், இதுதான் ஹீரோ, ஹீரோயின கடைசியா பார்க்க போறோம். இனி நம்ம போய் செத்துருவோம் அப்டிங்கிறது இவளுக்கு தெரியாதுல்ல அப்டின்னு நெனச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டே போயிட்டுருக்கான். எங்க ஹீரோ ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறமா இந்த பிரின்சி ரெடியா இருக்கான் கையில பாய்சனோட. அப்போ ஹீரோ சொல்றான், "நான் இப்ப செத்து போயிருவேன். நான் செத்ததுக்கப்புறமா நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரியே ஹீரோயினையும், ஹீரோயினோட அண்ணனையும் விட்டுறணும்" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவனும் "கண்டிப்பா நான் விட்டுருவேன். நீ இப்ப செத்து போ" அப்படின்னு சொல்றான். ஹீரோ எதுவுமே யோசிக்கல. ஹீரோயின காப்பாத்துனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய்சன எடுத்து வாயில போட்டுக்கிறான். அதுக்கப்புறமா போய் ஒரு ஓரமா உட்காந்துட்டு அவன் சாகுறப்ப கூட ஹீரோயின் கூட இருந்த எல்லா சந்தோஷமான விஷயத்தையும் நெனச்சு பார்த்துட்டு, ஹீரோ மனசுல ஓடுறது ஒண்ணே ஒண்ணு தான். ஹீரோ வந்து அவனோட உயிரே போனாலுமே ஹீரோயின காப்பாத்துவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி குடுத்துருப்பான். அத எப்படியோ காப்பாத்திட்டான். அங்கேயே ஹீரோ அப்படியே துடி துடிச்சு இறந்து போறான். அத பார்த்து இந்த பிரின்ஸுக்கு ரொம்ப சந்தோஷம். பயங்கரமா சிரிக்கிறான். இந்த நியூஸ் எல்லாமே மினிஸ்டருக்கு தெரிய வருது. மினிஸ்டர் தான் தன்னோட பையன் மாரி ஹீரோவ வளர்த்திருப்பாங்கல்ல, அவரு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இந்த பிரின்சி என்ன சொல்றான் அப்படின்னா, ஹீரோ வந்து பனிஷ்மெண்ட்ல இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் என்கிட்டயே சொன்னா, இன்னொரு பாதி ட்ரெஷர் மேப் வந்து அவன் இந்த ஒயின கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே எங்கேயோ தொலைச்சுட்டான் போல. இப்போ இந்த ட்ரெஷர் மேப்ப கண்டுபிடிக்கிறது ரொம்ப பெரிய தலைவலியா இருக்கு. என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த மினிஸ்டர் சொல்றாரு, "வேற வழியே இல்ல. இந்த கேஸ க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். ரொம்ப நாளா இந்த கேஸ் இழுத்துட்டு இருக்கு. ஆனா இப்படி முடியும்னு நான் கொஞ்சம் கூட நெனச்சு பார்க்கல. சரி ஓகே ஹீரோவோட உடம்ப அடக்கம் பண்றதுக்கு அவனோட அசிஸ்டன்ட்டையே பண்ண சொல்லிருங்க. அதாச்சும் அவனுக்கு பண்ற மரியாதையா இருக்கட்டும்" அப்படின்னு சொல்றான். இந்த பிரின்ஸியும் சரி ஓகே நம்ம பிரச்சனையில இருந்து தப்பிச்சா போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுறான். அதுக்கப்புறமா ஹீரோயின் இருக்க ஜெயிலுக்கு இந்த பிரின்சி போறான். போயிட்டு இந்த மாதிரி ஹீரோ செத்து போயிட்டான். அவன் இந்த பனிஷ்மென்ட்க்கு பயந்துட்டு செத்து போயிட்டான். அதனால இந்த ட்ரெஷர் மேப் கேஸே இதோட முடிஞ்சிருச்சு. மினிஸ்டரும் அவரோட ஊருக்கு திரும்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்றான். இதெல்லாமே கேட்டு ஹீரோயின் நம்பவே இல்ல. பொய் சொல்லாதீங்க. ஹீரோ கண்டிப்பா செத்துருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, "நீ நம்பல என்ன நம்பலாட்டி என்ன இவள இழுத்துட்டு வாங்க" அப்படின்னு சொல்லி இவனோட அரண்மனைக்கு இழுத்துட்டு போறாங்க. அங்க போய் ஹீரோயின ஒரு சேர்ல உட்கார வச்சுட்டு இந்த பிரின்சி சொல்றான், "ஹீரோ சாகும்போது எவ்வளோ துடி துடிச்சு செத்து போனான் தெரியுமா? என்கிட்ட கூட வந்து கெஞ்சினா என்ன எப்படியாச்சும் காப்பாத்திருங்கன்னு. எனக்கு இதெல்லாம் பார்த்து ஒரே தலைவலியா இருந்துச்சு" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஹீரோ ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, எப்படியாச்சும் நான் உன்ன காப்பாத்திருப்பேன் அப்படின்னு. என்னோட உயிர காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட உயிரே விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ பிரின்சி சொல்றா, "இங்க பாரு நீ ஒயின் பண்ணி கொடுத்த அப்படின்னா உன்னை உயிரோட விடுவேன். இல்லன்னா உன்னையுமே கொன்றுவேன். அப்போ ஹீரோ செத்ததுக்கு ஒரு அர்த்தமே இல்லாம போயிடும் பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோயின் சொல்றா, "நான் உங்களுக்கு ஒயின் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடி. ஆனா ஹீரோவுக்கு இறுதி மரியாதை நான் செலுத்தினா மட்டும் தான் என்னால பண்ண முடியும்" அப்படின்னு சொல்றான். அப்போ பிரின்சி சொல்றான், "தாராளமா நீ போய் பார்த்துட்டு வா. ஆனா வந்து நீ எனக்காக ப்ளம் ஒயின் பண்ணி குடுத்தே ஆகணும்" அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினும் அவன பார்க்கறதுக்காக அங்க போறாங்க. ஆனா ஹீரோவ எப்பவோ புதைச்சுட்டாங்களாம். அப்போ ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் சொல்றான், "இந்த மாதிரி ஹீரோ சூசைட் பண்ணிட்டு இறந்ததுனால யார்கிட்டயுமே சொல்லாம அமைதியா புதைச்சிருங்க அப்படின்னு மினிஸ்டர் தான் சொன்னாரு. அதனால தான் உங்ககிட்ட கூட காட்ட முடியல" அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயினால இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல. அவ சொல்லிட்டே அழுகுறா, "நீங்க சொன்னீங்கல்ல நம்ம எல்லாருமே உயிரோட இருப்போம். நம்ம ஒண்ணா லைஃப் ஃபுல்லா இருப்போம்னு சொன்னீங்க. ஒண்ணா டிராவல் பண்ணலாம், ஒண்ணா ஃபுட் எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு எவ்ளோ சொன்னீங்க. இப்போ பாதியிலேயே
விட்டுட்டு போனா நான் என்ன பண்றது அப்படின்னு ஹீரோயின் பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. ஹீரோ கூட இருந்தது எல்லாமே நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து ஹீரோக்காக ஒரு பெல்ட்ல லோட்டஸ் டிசைன்லாம் போட்டு குடுத்துருப்பாங்கல்ல, அத வந்து ஹீரோ கடைசியா குடுக்க சொல்லியிருப்பான் போல. அத எடுத்து குடுக்குறான். இதெல்லாம் பார்த்தா ஹீரோயினால தாங்கிக்கவே முடியல. ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் திருப்பி வந்துடுறா. வந்ததுக்கு அப்புறமா அங்க ஷுவர் இருந்துட்டு, "என்ன ரொம்ப சோகமா இருக்க போலயே, உன்னோட சோகத்த பகிர்ந்துக்கிறதுக்கு இன்னொருத்தர கூட்டிட்டு வரட்டுமா?" அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணன கூட்டிட்டு வர சொல்றான். நம்ம அண்ணன் வந்ததுமே, "எப்படி இருக்க? நீ நல்லா இருக்கியா?" அப்படின்னு மாத்தி மாத்தி விசாரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ எங்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமா தான் ஹீரோயின் சொல்றா, "நம்ம உயிர காப்பாத்துறதுக்காக ஹீரோ உயிரையே விட்டுருக்கான்" அப்படின்னு எல்லா விஷயமும் சொல்றா. அப்போ இந்த பிரின்சி வரான். "போதும் போதும் 2 பேரும் ரொம்ப சென்டிமென்ட்டா சீன் போட்டுட்டு இருக்காம, இப்போ எனக்காக ஒயின் பண்ணி குடுத்தீங்க அப்படின்னா, நீங்க உயிரோட இருப்பீங்க. இல்லன்னா இங்க உயிரோட இருக்கிறதுலாம் கஷ்டம்" அப்படின்னதும் நம்ம அண்ணனுக்கு பயங்கரமா கோவம் வருது. அப்போ ஹீரோயின் சொல்றா, "நான் உங்களுக்கு ஒயின் பண்ணி குடுக்க ரெடியா இருக்கேன். ஆனா எங்க அண்ணன திருப்பி ஷென் மேன்ஷனுக்கு அனுப்பிடணும்" அப்படின்னு சொன்ன உடனே, "நீ ஒயின் பண்ணி குடுக்குற அப்படின்னா தாராளமா உங்க அண்ணன நான் அனுப்பி வச்சுடுறேன்" அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறமா ஹீரோயினும் அந்த ஒயின பண்ணி குடுத்துடுறா. அதே மாதிரி சீக்ரெட் ரிவீல் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. அதே மாதிரி அந்த சீக்ரெட் ரிவீலும் ஆகுது. அப்போ ஹீரோயின் கேட்குறா, "இப்ப நானும் எங்க அண்ணனும் போலாமா?" அப்படின்னு கேட்கும்போது, "தாராளமா போங்க. ஆனா ஃபியூச்சர்ல எனக்கு எதிரா ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உயிரோட விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லி தான் அனுப்புறான். இவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் வந்து ஜுவர மட்டும் கூப்பிடுறா. ஜுவர் திரும்பி, "இப்ப என்ன உனக்கு பிரச்சனை?" அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் ஒரு ஷீட் மாதிரி எடுத்து குடுக்குறா. என்னன்னு பார்த்தா, "இந்த லெட்டர் வந்து நான் அப்பா ரூம்ல இருந்து எடுத்தேன். உன்னை அப்பா கோஸ்ட் மேரேஜ் பண்ணிக்க சொன்னாங்க அப்படிங்கிறதுனால தானே நீ அப்பாவை கொன்ன. ஆல்ரெடி அப்பா உனக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தாரு. ஜெயில்ல இருந்த ஒரு பொண்ணு உன்ன மாதிரியே ஹைட் அண்ட் வெயிட்ல இருந்த ஒரு டெட் பாடியை எடுத்து உன்ன மாதிரி கோஸ்ட் மேரேஜ்ல செட் பண்ணி தான் அப்பா வந்து உன்னை காப்பாத்தணும்னு நினைச்சாரு. அது மட்டும் இல்ல, சிட்டிக்கு வெளியே நம்மளுக்கு இருக்கிற ஒரு எஸ்டேட்ல உனக்காக வேற ஒரு ஐடென்டிட்டில அப்பா வந்து உன்னை அங்க வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் அன்னைக்கு எல்லாமே உன்கிட்ட சொன்னாரு. ஆனா நீ அப்பாவுக்கு என்ன கொடுத்த அப்படிங்கிறது உனக்கே தெரியும்" அப்படின்றா. இப்பதான் இந்த ஜுவர் எல்லாமே நினைச்சு பார்க்கறா. அன்னைக்கு அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு, "எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே நான் பண்ணி வச்சுட்டேன். நீ ஓகே சொன்னா மட்டும் போதும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறதே கேட்காம இந்த ஜுவர் பாட்டுக்கு, "உங்களுக்கு கோஸ்ட் மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு நான் மட்டும் தான் கிடைச்சேனா? ஐயா லூ ஐலண்ட பண்ணி வைங்க, இல்லைன்னா ஷீஷாங்க பண்ணி வைக்க வேண்டியது தானே" அப்படின்னு சண்டை போட்டுட்டு தள்ளி விட்டு அதுக்கப்புறம் அவரையே கொன்றுப்பான். இப்பதான் இந்த ஜுவருக்கு எல்லாமே புரிய வருது. தன்னோட அப்பா தன்னை கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் எதுவுமே பண்ணல. தன்னை காப்பாத்தணும்னு நினைச்சிருக்காரு அப்படிங்கிறது இப்பதான் புரிய வருது. அப்போ ஹீரோயின் சொல்றா, "இந்த உலகத்திலே யார உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அப்பா கிட்ட கேட்டா, அப்பா ஃபர்ஸ்ட் உன் பேரு தான் சொல்லுவார் தெரியுமா? உன்னை காப்பாத்தி உனக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சவர உன் கையாலேயே கொன்றுக்கல்ல" அப்படின்னு கேக்குறா. இதெல்லாமே சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பி போயிடுறா. ஆனா இதெல்லாம் ஜுவர்னால நம்பவே முடியல. இது என்னால நம்பவே முடியல. இதெல்லாம் ஏன் இப்போ வந்து சொல்றீங்க? இப்ப என்னால எதையுமே திருப்பி எடுக்கவே முடியாது. திருப்பி பழையபடி என்னால போகவே முடியாது அப்படின்னு அழுகுறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இன்னும் ஒரே ஒரு எபிசோட் தான் இருக்கு. என்னடா ரொம்ப சோகமாவே போய்க்கிட்டு இருக்கு. சேட் எண்டிங்கா, ஹாப்பி எண்டிங்கா அப்படிங்கிறது எல்லாமே ஃபைனல் எபிசோட்ல பார்க்கலாம். நீங்க பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.